வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஏழைகளுக்கு உதவும் வகையில் காதி தயாரிப்புகளை வாங்கும்படி மக்களுக்கு பிரதமர் மோடி வானொலி பேச்சில் அழைப்பு. இந்தியர்களின் திறமையை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் சனிக்கிழமை அன்று சென்னையில் உண்ணாவிரதம். புதுச்சேரியில் பந்த் அறிவிப்பு. தொடரும் போராட்டங்கள். ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கவர்னரிடம் திமுக புகார் மனு. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் காதி தயாரிப்புகளை வாங்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வானொலி உரையில் அழைப்பு விடுத்துள்ளார். விஜயதசமி விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக வெள்ளியன்று வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இதயத்திலிருந்து என்ற தலைப்பில் 15 நிமிடங்கள் உரையாற்றிய மோடி பல்வேறு அறிவுரைகளை நாட்டு மக்களுக்கு வழங்கினார். செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக இந்திய விஞ்ஞானிகள் விண்கலத்தை அனுப்பியதை சுட்டிக்காட்டி இந்தியர்களிடம் திறமைக்கு பஞ்சமில்லை என்றார். நமது வலிமையை நாம் மறந்து விடுவதே பிரச்சினைகளுக்கு காரணம் என்று கூறிய பிரதமர் மோடி சுவாமி விவேகானந்தரின் சிறிய கதை ஒன்றை கூறினார். அந்த கதையில் வரும் செம்மறியாட்டால் வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கம் எப்படி இன்னொரு சிங்கத்தை பார்த்து தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டதோ அதேபோல நாட்டு மக்கள் விரக்தி எண்ணத்தை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காதி தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என கூறிய மோடி ஒவ்வொரு இந்தியரும் ஒரு காதி தயாரிப்பையாவது வாங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஒரு கர்ச்சீஃப் பெட்ஷீட்டை காதியில் வாங்கினால் கூட அதன் மூலம் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும் மோடி கூறினார். மக்களுடனான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் மக்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து தனக்கு கடிதம் எழுதலாம் என்று வேண்டுகோள் விடுத்த பிரதமர் மோடி தங்கள் மனதை கவர்ந்த சம்பவங்கள் குறித்தும் தன்னிடம் கருத்து பரிமாறலாம் என்றும் பேசினார். வியாழனன்று இந்தியாவை சுத்தப்படுத்தும் இயக்கத்தை துவக்கி வைத்ததை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி நாட்டை சுத்தமாக்கும் இயக்கத்தில் நாட்டு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆண்டுக்கு 100 மணி நேரமாவது நாட்டை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். எதிர்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு ரேடியோ மூலம் உரையாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முழு கடையடைப்பு, எம்ஜிஆர் நினைவிடத்தில் எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம், கேபிள் ஒளிபரப்பு நிறுத்தம் என்று பல்வேறு போராட்டங்கள் சனிக்கிழமையன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேச அதிமுக நகர செயலாளர் ரவீந்திரன் வெள்ளிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஜெயலலிதா கைதை கண்டித்தும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் சனிக்கிழமையன்று முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால், மாகே, ஏனம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாளை ஒரு நாள் பந்த் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏனைய வர்த்தக பிரமுகர்கள், பஸ் ஓனர்ஸ், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் மீனவ பிரிவை சார்ந்தவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் இந்த பந்த் போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலையில் சனிக்கிழமையன்று தமிழக அதிமுக எம்எல்ஏக்கள் மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆர் நினைவிடத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். கேபிள் ஒளிபரப்பை சனிக்கிழமையன்று நிறுத்திவிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக கேபிள் டிவி சங்கங்கள் அறிவித்துள்ளன. ஜெயலலிதா ஜாமீன் மனு மீதான விசாரணை 7ஆம் தேதி செவ்வாயன்று வரவுள்ள நிலையில் சனிக்கிழமையன்று போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கவர்னர் ரோசையாவிடம் திமுகவினர் மனு அளித்துள்ளனர். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி திமுக தலைவர் போஸ் உள்ளிட்டோர் வெள்ளியன்று கிண்டி கவர்னர் மாளிகைக்கு வந்தனர். கவர்னர் ரோசையாவை நேரில் சந்தித்த திமுகவினர் மனு ஒன்றை அளித்தனர். ஜெயலலிதா சிறைக்கு சென்ற நாளிலிருந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திமுகவினர் தாக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். கவர்னர் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். தமிழ்நாடு பூராவிலும் தொடர்ந்து 27ஆம் தேதியிலிருந்து இதுவரை வன்முறைகள் தாண்டவம் ஆடுகிறது. காவல்துறை கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் 2 இடங்கள் மட்டும்தான் போராட்டமோ உண்ணாவிரதமும் இருக்கலாம். ஒன்று வள்ளுவர் கோட்டம், மற்றொன்று விருந்தினர் மாளிகை. ஆனால் அதிமுகவினர் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் நேற்றைக்கு கவர்னர் மாளிகைக்கு முன்னாலேயே அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். இதுபோல சட்டவிரோதமான காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன.
பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. எனவே மாநிலத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் தான் இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆளுநர் படித்து பார்த்துவிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்கள் தலைவர் சந்திரபோஸ் தலைமையில் தனி மனு ஒன்றையும் அளித்தனர். கடந்த 30ஆம் தேதி மாநகராட்சி கூட்டத்தில் திமுகவினர் தாக்கப்பட்டதையும் மாநகராட்சி கூட்டத்தில் நீதிபதி ஜான் மைக்கேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். சொத்து சேர்ப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்ட செப்டம்பர் 27ஆம் தேதி முதற்கொண்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கலவரத்தில் ஈடுபட்டு வருவதாக பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டினார். எனவே தமிழகத்தில் உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் எனவும் புதிதாக சட்டசபை தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் மத்திய அரசை சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தினார். They don't know law and order. They don't know courts. They don't know constitution. Most of them are illiterates. So therefore, Jayalalitha herself is only school pass. So therefore, they have no respect. They have been allowed to do what this because of coalition politics. So I think the only solution to Tamil Nadu is 1-year president's rule. தமிழகத்தில் கலவரத்தில் ஈடுபடும் அனைவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் சுப்பிரமணிய சுவாமி வலியுறுத்தியுள்ளார். சரஸ்வதி பூஜை வழிபாட்டை தொடர்ந்து விஜயதசமியன்று அகரத்தை அரிசியில் எழுத வைத்து தங்கள் குழந்தைகளை பெற்றோர் பள்ளியில் சேர்த்தனர். கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு இந்தியாவிலேயே தனி கோவில் அமைந்துள்ள இடம் திருவாரூர் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் மட்டுமே. இக்கோவில் தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் வணங்கிச் சென்றது என்ற பெருமையுடன் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடந்தன. சரஸ்வதி கடவுளின் பாத தரிசனத்தை திரளான பக்தர்கள் வணங்கிச் சென்றனர். மாணவ மாணவிகள் தங்களது பாட புத்தகங்களை வைத்து வணங்கி தீபமேற்றி வழிபாடு செய்தனர். சரஸ்வதி பூஜையை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை விஜயதசமி அன்று மாணவர் சேர்க்கை நடந்தது. விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை துவக்கி வைத்தால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம். இதற்காக பள்ளிகளில் சிறப்பு யாகம் நடந்தது. தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர் அரிசியில் அகரத்தை எழுதி கல்வி கற்பதை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து விட்டனர். விஜயதசமி அன்று நமது குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் என்ற முறையிலே நெல் மணி அல்லது அரிசியிலே ஆ என்ற எழுத்து அல்லது ஓம் என்ற எழுத்தை எழுதும் பொழுது அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் தங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் என்று ஐதீகம். குமரி மாவட்டத்தில் அனைத்து கோவில்களிலும் எழுத்துக்களை கற்றுத்தரும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடந்தது. சரஸ்வதி தேவிக்கு பூஜை வைக்கப்பட்டு ஒரு தாம்பலத்தில் அரிசியை நிரப்பி வைத்து அதில் குழந்தையின் விரலால் ஹரி ஸ்ரீ என்று எழுதி எழுத்து தொடங்கி கொடுக்கப்பட்டது. படித்த அறிஞர்கள், வயதில் மூத்த ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் போன்றோர் இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர். இந்தியாவில் பயங்கரவாதத்தை அந்நிய சக்திகள் தூண்டி விடுவதாக RSS தலைவர் மோகன் பாகவத் குற்றம் சாட்டினார். விஜயதசமியை முன்னிட்டு RSS தலைவர் மோகன் பாகவத் தூர்தர்ஷன் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நேர்மை, கலாச்சார நடத்தை போன்ற முக்கியமான சமுதாய கோட்பாடுகள் சீரழிந்து வருவதாக வேதனை தெரிவித்த மோகன் பாகவத் நமது சமுதாயத்தை தரம் உயர்த்த வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். சில உள்நாட்டு, வெளிநாட்டு சக்திகள் தங்களது சுய லாபத்துக்காக பாரத தேசத்தை சுரண்டி வருவதாகவும் பயங்கரவாதத்துக்கு துணை போவதாகவும் மோகன் பாகவத் குற்றம் சாட்டினார். இதுபோன்ற தீய சக்திகளை மத்திய அரசு விழிப்புடன் கண்காணித்து ஒடுக்க வேண்டும் எனவும் மோகன் பாகவத் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளாவில் ஜிகாத் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாக கவலையுடன் கூறிய மோகன் பாகவத் ஜிகாத் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். केरल, तमिलनाडु वहां जाएंगे, घूमेंगे तो ध्यान में आएगा. पेपर में भी आता ही जिहादी गतिविधियों में वृद्धि हो गई. संघ के भी कई कार्यकर्ताओं की तमिलनाडु में हत्या हो गई और उसकी जांच, दोषियों को पकड़ना, ठीक से उनका निपटारा करना, इसमें जो गति चाहिए, दृष्टि चाहिए, वो वहां के सरकारों के करने में दिखती नहीं.
இறைச்சிக்காக பசுக்கள் கொல்லப்படுவதும் இறைச்சி ஏற்றுமதியும் தடை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்திய பாகவத் சீன பொருட்களை மக்கள் புறக்கணிக்கவும் அறைகூவல் விடுத்தார். இதனிடையே தூர்தர்ஷன் மூலம் மோகன் பாகவத்தின் பேச்சை ஒளிபரப்பியதற்கு காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் சமூக நல ஆர்வலர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். Of course, if Doordarshan and Government of India has taken this decision that a religious organization and a communal organization like RSS be given this opportunity, then other communal organization may also demand it. மதச்சார்பற்ற நாட்டில் இது மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிட்டதாகவும் மத அமைப்புகளின் தலைவர்களை அரசு டிவி ஊக்குவிப்பது தவறு என்றும் கண்டன குரல்கள் வலுத்துள்ள வேளையில் மோகன் பாகவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். நாட்டின் முக்கிய பிரச்சினைகள், சீர்திருத்தங்கள் குறித்து பாகவத் பேசியிருப்பது இன்றைய சூழலுக்கு பொருத்தமானதாக இருப்பதாக மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். எம்எல்சி இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். நெய்வேலியில் உள்ள என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளியன்று காலை என்எல்சியின் இரண்டாவது சுரங்கத்தை முற்றுகையிட பேரணியாக குடும்பத்தினரோடு என்எல்சி ஊழியர்கள் வந்தனர். முற்றுகை போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கவே அங்கேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5000த்திற்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 1 மாதத்தை தாண்டிய நிலையில் இதனால் மின் உற்பத்தியில் பாதிப்பில்லை என்று என்எல்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்களால் 1400 கோடி ரூபாய் லாபம் வரும் நிலையில் காலி பணியிடங்களில் படிப்படியாக தங்களை சேர்த்து பணி நிரந்தரம் செய்யும்படி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரபல தொழிலதிபரும் காந்தியவாதியுமான பொள்ளாச்சி மகாலிங்கம் உடல் நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 91. பிரபல தொழிலதிபரும் காந்தியவாதியுமான பொள்ளாச்சி மகாலிங்கம் வியாழக்கிழமையன்று சென்னையில் நடந்த வள்ளலார் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். ஏவிஎம் ராஜேஸ்வரி அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் சொற்பொழிவாற்ற இருந்தார். விழா நடந்து கொண்டிருந்த போதே பொள்ளாச்சி மகாலிங்கம் திடீரென மயங்கி சரிந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் செல்லும் வழியிலேயே உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு கொண்டு வரப்பட்ட மகாலிங்கத்தின் உடல் அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு எடுத்து வரப்பட்டு சக்தி நிலையம் எனும் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன், இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமானோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் வைகோ, ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் மகாலிங்கம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் சக்தி நிலையத்திலிருந்து மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இறுதிச் சடங்கு நடந்தது. மாலை 5 மணி அளவில் கல்லூரி வளாகத்திலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கடந்த 1923 பொள்ளாச்சியில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நா. மகாலிங்கம். பொள்ளாச்சி நா. மகாலிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் 1952 முதல் 67ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர். சக்தி குழும நிறுவனங்களின் தலைவரான மகாலிங்கத்தை கடந்த 2007 பத்மபூஷன் விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. காந்தியத்தை வாழ்வின் லட்சியமாக கொண்டிருந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் வள்ளலார் வழியில் சுத்த சமரச சன்மார்க்கத்திற்காக பல்வேறு பணிகளை செய்துள்ளார். தனது பதவிக்காலத்தில் பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பொள்ளாச்சிக்கு பெற்றுத் தந்துள்ளார். வயது முதிர்வு காரணமாக பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்து வந்தாலும் வள்ளலார் காந்தி தொடர்பான நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வார். இந்நிலையில் காந்தி ஜெயந்தி அன்று வள்ளலார் குறித்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவரது உயிர் பிரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்றுள்ள நடிகர் கமல் இந்தியாவை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தில் 9 பேருக்கு பதிலாக 90 லட்சம் பேரை இணைக்க உள்ளதாக கூறியுள்ளார். சுத்தமான இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்தில் காந்தி ஜெயந்தி அன்று கிளீன் இந்தியா என்ற இயக்கத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி 9 பிரபலங்களை இதில் இணைய அழைப்பு விடுத்ததுடன் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் 9 பேரை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவர்களில் ஒருவரான நடிகர் கமலஹாசன் மோடியின் அழைப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதோடு 9 பேருக்கு பதிலாக தன்னால் 90 லட்சம் பேரை இந்த இயக்கத்தில் இணைக்க முடியும் என்று உறுதி தெரிவித்துள்ளார். எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கும் புதிய ஒரு கடமையாக நான் நினைக்காமல்
செய்த கடமைக்கான ஒரு பாராட்டாக நினைத்து தொடர்ந்து செயல்படுவேன். தேர்ந்தெடுத்த இந்த 9 பேர் இன்னும் 9 பேரை தேர்ந்தெடுக்க அவர் பணித்திருக்கிறார். முடிந்தால் இன்னும் 90 லட்சம் பேரை சேர்க்க வேண்டியது எனது கடமையாக, இயலும் கடமையாக நான் நினைக்கிறேன். இதேபோல மோடியின் அழைப்பை ஏற்றுள்ள மற்ற 8 பிரபலங்களும் கிளீன் இந்தியா இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட உறுதியளித்துள்ளனர். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,550 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,215 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.